வணக்கம் நண்பர்களே, சோஷியல் பைட்ஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழக அரசியல் களம் இப்போதே சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது. குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் காங்கிரஸ் இடையிலான கூட்டணி அமையாததன் பின்னணியில் இருக்கும் அதிரடி தகவல்கள் இப்போது கசிந்துள்ளன. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் நீடிக்குமா அல்லது தவக பக்கம் சாயுமா என்ற கேள்வி கடந்த சில மாதங்களாகவே விவாதிக்கப்பட்டு வந்தது. காங்கிரஸ் தரப்பில் 41 தொகுதிகள் மற்றும் ஆட்சியில் பங்கு என தொடர் கோரிக்கைகள் வைக்கப்பட்டன. இதற்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் பங்கு என்பது தமிழ்நாட்டிற்கு செட் ஆகாது என தெள்ளத் தெளிவாக பதிலளித்து விட்டார். ஒரு கட்டத்தில் தொகுதிகள் ஒதுக்கீட்டில் இழுபறி நீடித்தபோது நாங்கள் மற்ற கட்சிகளுடனும் பேசுவோம் என கிரிஷ் சோடங்கர் போன்றவர்கள் மறைமுகமாக தவக கூட்டணியை காட்டி திமுகவை மிரட்டிய கதையெல்லாம் அரங்கேறியது. ஆனால் இறுதியில் காங்கிரஸ் கட்சி 28 தொகுதிகள் மற்றும் ஒரு ராஜ்யசபா சீட் என திமுகவுடன் உடன்பாடு கண்டுவிட்டது. இது தவக தரப்பிற்கு ஒரு ஏமாற்றமாகவே பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் காங்கிரஸ் தங்களோடு கைகோர்த்தால் மற்ற சில கட்சிகளும் பின்னாடியே வரும் என்று விஜய் அவர்கள் கணக்கு போட்டிருந்தார். காங்கிரஸ் தலைமை ஏன் தவக பக்கம் செல்லவில்லை என்பதற்கு பின்னால் ஒரு முக்கியமான காரணம் சொல்லப்படுகிறது. அதுதான் விஜயின் மென்மையான பாஜக எதிர்ப்பு. ராகுல் காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் மேலிட தலைவர்கள் பாஜகவை மிக தீவிரமாக எதிர்த்து வரும் நிலையில் விஜயின் அரசியல் நிலைப்பாட்டில் பாஜக எதிர்ப்பு என்பது ஒரு மென்மையான போக்கிலேயே இருப்பதாக அவர்கள் கருதுகிறார்கள். தமிழகத்தின் சில காங்கிரஸ் தலைவர்கள் அழுத்தம் கொடுத்தும் ராகுல் காந்திக்கு விஜய் மீது முழு நம்பிக்கை ஏற்படவில்லை என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். பாஜகவை எதிர்க்கும் விஷயத்தில் விஜய் இன்னும் தீவிரமான நிலைப்பாட்டை எடுக்காதது காங்கிரஸை திமுக பக்கமே மீண்டும் தள்ளிவிட்டது என்பதுதான் தற்போதைய யதார்த்தம். விஜயின் இந்த யுக்தி அவருக்கு சாதகமாக அமையுமா அல்லது இது ஒரு தவறான கணக்கா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இதுபோன்ற அரசியல் அலசல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம சோஷியல் பைட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.